சாலையில் கணவரோடு நடந்து சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து அத்துமீறியிருக்கிறார் காவல் அதிகாரி. சென்னை வேளச்சேரியில் கணவரோடு நடந்து சென்ற பெண்ணிடம் சில்மிசம் செய்த ஆய்வாளர் மணிமாறன். இதனையடுத்து மதுபோதையில் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட காவல் ஆய்வாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மொய்தீன் இணைந்திருக்கிறார். மொய்தீன், வணக்கம். என்ன நடந்தது? எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கை குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, சென்னை வேளச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு கணவருடன் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் சில்மிசத்தில் ஈடுபட்ட காவல் ஆய்வாளரை வேளச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை வேளச்சேரியில் வசிக்கும் காவல் ஆய்வாளர், அதாவது போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணிமாறன் என்பவர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை அவர் சென்னை வேளச்சேரியில் உள்ள தனது வீட்டிற்கு வந்து அவரின் மைத்துனருடன் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இருவரும் மது அருந்திவிட்டு ஒரே இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளச்சேரி ஒரண்டியம்மன் கோயில் தெருவில் கணவருடன் பெண் ஒருவர் சாலையில் நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது மதுபோதையின் உச்சத்தில் இருந்த போக்குவரத்து ஆய்வாளர் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருந்து அந்த பெண்ணின் பின்னால் கை வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து போலீசார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக பணியாற்றி வரும் மணிமாறனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலரே மதுபோதையில் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட சம்பவத்தால் அந்த பகுதியில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மொய்தீன்.